ஜீவவசனம் கூறுவோம், சகோதரரே சேர்ந்தே எக்காலம் ஊதுவோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலும் ஜீவ வார்த்தை ஒன்றை கேட்போம். கலாத்தியர் 4வது அதிகாரம் 29வது வசனம் இப்படி சொல்லுகிறது: ஆகிலும் மாம்சத்தின்படி பிறந்தவன் ஆவியின்படி பிறந்தவனை அப்பொழுது துன்பப்படுத்தினது போல இப்பொழுதும் நடந்து வருகிறது. ஆண்டவர் ஒரு வேற்றுமையை இங்கே காண்பிக்கிறார், ஒரு வித்தியாசத்தை இங்கே விளக்குகிறார். யாருக்கெல்லாம் வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று மாம்சத்தின்படி பிறந்தவன், இன்னொன்று ஆவியின்படி பிறந்தவன். தேவனுடைய வார்த்தையின்படி பிறந்தவன், இன்னொன்று சுயத்திற்காக பிறந்தவன், சூழ்நிலையின் அடிப்படையிலே பிறந்தவன். ஒருவன் ஆவிக்குரியவன், இன்னொருவன் மாம்சத்திற்கு உரியவன். இங்கே வசனம் என்ன சொல்லுகிறதுனா, மாம்சத்தின்படி பிறந்தவன் ஆவியின்படி பிறந்தவனை அப்பொழுது துன்பப்படுத்தினது போல. இன்றைக்கும் ஆவிக்கு உரியவர்கள், மாம்சத்திற்கு உரியவர்கள், ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்கள், ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், ஆண்டவர் மீது நம்பிக்கை வைக்கிறவர்கள், ஆண்டவர் மீது நம்பிக்கை இல்லாதவர்கள், கிறிஸ்துவுக்காக எதையும் செய்ய வேண்டும் என்று சாதிக்கிறவர்கள், உலகத்திலே எதையாவது மேன்மையாக நினைக்க வேண்டும், உயர வேண்டும் என்று எண்ணுகிறவர்கள். இப்போ இந்த ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை பார்த்தீங்கன்னா, மாம்சத்தின்படி வரக்கூடியவர்கள் எல்லாம் ஆவிக்குரியவர்களை, கர்த்தரை நம்புகிறவர்களை துன்பப்படுத்துகிறது போல. வசனம் மிக தெளிவாய் சொல்லுகிறது பாருங்கள். துன்பப்படுத்தினது போல. ஏற்கனவே படுத்தி இருக்கிறாங்க, ஏற்கனவே அங்கே படுத்தியிருக்காங்க, அதே போல இப்பவும் துன்பப்படுவார்கள். உலகம் உங்களை பகைக்கும் என்று ஆண்டவர் தெளிவாக சொல்லியிருக்கிறார். நான் கர்த்தருக்கு உரியவனானால் உலகமும் உலகத்திற்கு உரியவர்களாலும் நாம் பகைக்கப்படுவோம். அன்னைக்கு அப்படி தான் நடந்துச்சுது, இன்றைக்கும் அப்படி தான் நடக்கும் அப்படின்னு சொல்லி வேத வசனம் மிக தெளிவாக சொல்கிறது. ரொம்ப கவனத்தோடு, ஆண்டவரே, நான் மாம்சத்தின்படி பிறந்தவனால் நான் பகைக்கக்கூடிய அளவிற்கு இருந்தாலும் நான் ஆவிக்குரியவன், உம்முடைய பிள்ளை, உமக்கு உகந்ததை மட்டுமே நினைக்க சிந்திக்க பலன் தாரும் ஆண்டவரே என்கிற சிந்தையோடு செயல்படுவோம். நல்ல ஆண்டவரே, மாம்சத்தின்படி பிறந்தவன் ஆவியின்படி பிறந்தவனை அப்பொழுது துன்பப்படுத்தினதை போல, இதே போல காலங்கள் இப்போ நடந்துக்கிட்டு இருந்தாலும் நாங்கள் உம்மை உறுதியாக பற்றி கொள்வதில் உறுதியாக இருக்க ஞானம் தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.